ஹலோ மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட பணியிடங்கள் உயர்த்துறதை பற்றி ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 19ஆம் தேதி அந்த ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணதுனால மறுநாள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 பணியிடங்களை அதிகரித்து அக்டோபர் முதல் இல்லைனா 2வது வாரத்தில் அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலேருந்தே செய்தி சொல்லியிருந்தாங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 19ஆம் தேதி 19 செப்டம்பர் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. நேற்று மறுபடியும் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட பணியிடங்கள் தேவைக்கேற்ப அதிகரிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விளக்கம். 2 ஆண்டுகளில் 75,000 பேரை அரசு பணியில் அமர்த்துவதற்கு பணிகள் எல்லாமே நடந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 75,000 பேரை அரசு பணியில் நியமனம் செய்ய ஆயப்பணி நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கடந்த 3 ஆண்டில் கிட்டத்தட்ட 68,000 பேர்கிட்ட அரசு பணியில் சேர்ந்துருக்காங்க. அது இல்லாமல் தனியார் துறை மூலமாக 5,08,055 பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ஜாப் உருவாக்குறது அப்படின்றது இவங்களே ஏற்படுத்தி கொடுக்குறதுனால நிறைய பேருக்கு கிடைக்கும். இருந்தாலும் அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தான், ஓகே, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எதிர்பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரான கவர்மெண்ட் ஜாப் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 68,000 பேரை நியமிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலேருந்து நடந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த 68,000. 2 வருஷத்தில் 75,000 பேரை நிரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாங்க. இந்த 75,000 வேகன்சி நிரப்புனா நல்லா இருக்க தான் செய்யும். அடுத்தடுத்து இனிமேல் பார்த்தீங்கன்னா வருஷம் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்லாம் வரும்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா கம்பைன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ஒரு போஸ்ட்டில் இல்லைனாலும் மற்ற போஸ்ட்டில் கண்டிப்பாக வேகன்சி எதிர்பார்க்கலாம். 2025 நிறைய பேருக்கு குரூப் 4 நடைபெறுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. கன்ஃபார்மாக சொல்கிறோம், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் இந்த வருஷம் வேகன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கேட்டுக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஒரு 6,724 அப்படின்றது இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணதிலே ரொம்ப கம்மி. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ப்ராசஸ் நடக்குது. அப்படின்றப்ப 2 வருஷத்துக்கு 6,000ங்கிறது ரொம்ப கம்மி. 10,000க்கு மேலேயாவது வேகன்சி இருக்கணும். நிறைய பேர் அடுத்த வருஷம் இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டா அடுத்த வருஷம் கம்மியாயிருமோ அப்படின்ற மாதிரி டவுட்டில் அடுத்த வருஷம் எக்ஸாம் வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒழுங்காக கொஞ்சம் எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்களோட தாட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வேகன்சி கம்மியாக்கி பழகிட்டாங்கனாக்கா இதை கம்பேர் பண்ணி அடுத்த வருஷமும் வேகன்சி கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வேகன்சியை காட்டி தான் இன்னொரு வேகன்சியை கம்பேர் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 7,000 வேகன்சிலே நிப்பாத்திடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம தான் போகும். அப்படின்றனால அவங்க ஒவ்வொரு தடவையும் பண்ணுற மாதிரி அந்த 10,000 வேகன்சிக்கு மேலே கிடைச்சா தான் அடுத்த வருஷமும் ஒரு 10,000 வேகன்சி எதிர்பார்க்க முடியும். அப்படின்றனால நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வருஷம் குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல மார்க் எடுத்தவங்க இந்த வருஷம் வேலை எடுத்தால் தான் அடுத்த வருஷம் உங்களால் அந்த பர்ஃபார்ம் பண்ணி ஜாப் எடுக்க முடியும். இல்லை இந்த வருஷம் பர்ஃபார்ம் பண்ணவங்க அடுத்த வருஷம் இன்னும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதில் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வருஷம் வேலைக்கு போகாமல் இருக்க போகிறதா லாஸாக இருக்க போது. அவங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புகள் இல்லாமலாம் இல்லை, வேகன்சி அதிகமாக தான் இருக்குது. அதை ரிலீஸ் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த வருஷமும் வேகன்சி அதிகமாக ரிலீஸ் பண்ணணும். அடுத்த வருஷமும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் தெரியும். அடுத்த வருஷமும் அதிகமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறது. எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான். அதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேகன்சி இன்க்ரீஸ் ஆனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மாதம் எதிர்பார்ப்போம். டே டு டே இதை பற்றின செய்தியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்த உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிராஜுவேட்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிராஜுவேட்டில் ஒரு 8,113 வேகன்சி, அண்டர் கிராஜுவேட்டில் 3,445 வேகன்சின்னு இப்போ வரைக்கும் ஒரு 11,558 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சியுமே அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. 20,000க்கும் மேலே போகும். அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே ரயில்வே NTPC 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டும் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் தான் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த NTPCக்கான கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி ஜிகேக்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்க்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ண போகிறோம். மேக்ஸ் ரீசனிங் வீடியோ கிளாஸஸ் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற
நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபீஸ் அதிகமாகிடும். அதனால் இப்போமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதோட மெட்டீரியல் பற்றின டீட்டெயில், அதோட சிலபஸ் பற்றின டீட்டெயிலாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி சிலபஸ் எல்லாத்தையுமே தமிழ்லேயே மேக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலே சொல்லியிருக்கோம். எடுத்து பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.